பிஹெச்டி கைடன்ஸில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக என்னென்னலாம் டாபிக் போட முடியுமோ இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங்ஸில் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் தான் ஸ்காலர்ஷிப். ஓகேவா? பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எல்லாருமே சஃபர் ஆகிறது வந்து நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் இல்லாததுனால தான். ஓகேங்களா? சில அனாலிசிஸ்லாம் வந்துட்டு அமௌண்ட் இல்லாதனாலே ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்காலர்ஷிப்புங்கிறது பிஹெச்டி டியூரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. பட் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம பிஹெச்டி டியூரேஷனில் நம்ம கோர்ஸ் ஸ்காலர்ஸ் எல்லாம் வாங்கினது, நமக்கு கிடைச்சது, அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு 4 ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து கிடைச்சிது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால் நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஓகேங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் தான் எனக்கு கிடைச்சிது. மற்றதெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் நான் எலிஜிபிளும் இல்லை. ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக நியூஸ் பேப்பர் ஆட் மாதிரி வரும். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து ஜூன் மாதம் இல்லைன்னா மே மாதம் தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும்போது நமக்கு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் குரூப்லேயும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்வேர்ட் பண்ணும்போது அதில் வந்து சில க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை பிரிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, நம்மளோட எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் கேட்பாங்க. உங்களோட எம்எஸ்சி கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்க கேட்பாங்க. தென் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது எலிஜிபிள். ஓகேங்களா? ஆல்ரெடி எம்ஃபில் முடித்தவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது. ஸோ எம்எஸ்சி முடிச்சு ஃப்ரெஷராக நீங்கள் பிஹெச்டி வந்திருக்கீங்க அப்படின்னா பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எம்ஃபில் ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்போ எம்ஃபில் தூக்கிட்டாங்க இல்லையா, அப்போ நம்ம பிஹெச்டி மட்டும்தான். அப்போ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு ஃபஸ்ட் இயரில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அப்போ ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளும் கூட. இப்போ ஃபஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் இயர் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா செகண்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு நமக்கு கன்சாலிடேட் இல்லை அப்படிங்கும்போது செகண்ட் இயரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எம்எஸ்சியோட கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் இயரோட ஸ்காலர்ஷிப் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருஷமும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அடுத்த வருஷமும் அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் இயரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்கள் கையில் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் நம்ம காலேஜில் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எஸ்சியோடது. ஸோ அதனால் செகண்ட் இயர் தான் நான் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணேன் வித்தவுட் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்டோட, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட. அது வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ செகண்ட் இயர் 2022 நான் 21 ஜாயின் பண்ணேன். அப்போ அப்ளை பண்ண கிடைக்கல. ஸோ 2022 நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? இதில் வந்து பர்சன்டேஜ் நிறையா இருந்தால் தான் கிடைக்கும். ஓகேங்களா? பர்சன்டேஜ் வந்து 80 above இருந்தால் தான் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளஸ் அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் வைக்க சொல்லுவாங்க. இதை முழுக்க பர்சன்டேஜ் வைஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 80% மேலே இருந்தீங்கன்னா அதை வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நாங்கள் அப்படி தான் வாங்கினோம். எனக்கு வந்து 80க்கு மேலே பர்சன்டேஜ். ஸோ அதனால் எப்படியோ செலக்ட் ஆகி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. பட் இப்போ வந்து என்னோடய ஜூனியர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கும் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஏன்னா அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர் 80% மேலே இருக்கிறனால அவங்கள ஸ்க்ரீன் அவுட் பண்ண முடியல. ஸோ அதில் வந்து நீங்கள் 80% மேலே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள், ஓகே நீங்கள் 80% மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ. ஓகேங்களா? லாஸ்ட் இயர்லேருந்து இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. நான் அப்ளை பண்ணும்போது இந்த ரூல்ஸ் இல்லை. ஓவராலாக தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பிஹெச்டி ஸ்காலர்ஸும் இதை அப்ளை பண்ணுவாங்க. 80%க்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, 80%க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி வச்சு அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு அதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா? இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதாவது லாஸ்ட் இயர்லேருந்து எனக்கு அடுத்த ஜூனியர்ஸ்லேருந்து இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் எப்படி வரும்னா, உங்களுக்கே தெரியாது, அமௌண்ட் வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் நேமில் வந்துடும். ஓகேவா? அதை காலேஜ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் நேமில் தான் இருக்கும், நீங்கள் தான் போய் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இது எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் லெட்டர் வரும். ஓகேங்களா?
ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் அதில் வந்து பாஸ் ஆகிட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை, 80% எடுத்தனால எனக்கு டேரெக்டாக வந்துச்சு. பட் இப்போ வந்து எக்ஸாம் எழுதி தானே செலக்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த லெட்டர் வியூ ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் லெட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் லெட்டர் வரும் உங்களுக்கு வராது. காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்க்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம காலேஜில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷனில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, இந்த மாதிரி ஸ்காலர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு இதில் வந்துடும். பார்த்தீங்களா, எங்கள் காலேஜில் வந்துட்டு என் கூட படித்த மாலினி அவங்களுக்கும் வந்தது. எனக்கு என்னோட நேம் வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள், விமர்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வரும். இந்த வருஷத்தோட அமௌண்ட்டு வந்து 60,000. ஓகேங்களா, எப்படி வரும்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து அனுப்பிடுவாங்க, பண்ணிடுவாங்க. அது வந்து 60,000 அப்படின்னு உங்களுக்கு உங்கள் நேமில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சில காலேஜில் ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க, சில காலேஜில் 6 months ஒன்ஸ் கொடுப்பாங்க, சில காலேஜில் மந்த்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, என்னோட சீனியர்ஸ்க்குலாம் எப்படி கொடுத்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு 60,000 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்வைஸ், அதாவது இயர்லி ட்வைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போனா 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் லெட்டர் எழுதுகிற மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் என்ன ஆயிடுச்சுன்னா மந்த்லி, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி தான் அமௌண்ட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து நம்ம என்னென்ன ரிசர்ச் பண்ணுறோமோ அந்த ரிசர்ச்சை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம மந்த்லி 5,000 வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இந்த இயரோட அமௌண்ட்டு எனக்கு 22ல் கிடச்சிது. ஸோ 22ஓட அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ முடிக்கிற வரைக்கும் இந்த அமௌண்ட் வரும். ஓகேங்களா, இவங்க கொடுக்குறத 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தீசஸ் முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா அது வரைக்கும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா, இது வந்து 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, எங்களுக்கு வந்து நாங்கள் மந்த்லி வாங்கினோம். ஓகேங்களா, இந்த மாதிரி லெட்டர் சப்மிட் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம். இது என்னோடய லெட்ரு. ஓகேங்களா, இந்த மாதிரி எங்களோட காலேஜுக்கு வந்துட்டு நான் இந்த மாதம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நான் வந்து இந்த அமௌண்ட் வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க லெட்டர், இந்த மாதிரி தான் அமௌண்ட் வரும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து வந்து இன்னொரு ஸ்காலர்ஷிப், இது வந்து 60,000 மந்த்லி 5,000 ஆமாம். ஆனால் இப்போ வந்து அமௌண்ட்டுமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மந்த்லி வந்து 3,000 தான் ஆகும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் டைரக்ட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன். இப்போ வந்து மந்த்லி 3,000 அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அமௌண்ட்டும் கூட ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம். இந்த 3,000 வந்து ஏதாவது ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ்க்காக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இயரும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் இயரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நீங்கள் எலிஜிபிள்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். யாருமே எக்ஸாம் அட்டன் பண்ண போகலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வரும்ல. ஸோ அதனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, செகண்ட் வந்து டிஎன்எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, டிஎன்எஸ்சிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் 2 years ஒன்ஸ் இல்லைன்னா வந்து 3 years ஒன்ஸ் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து அதை விட அமௌண்ட் அதிகம். அப்போ வந்து அதில் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும். ஒரு 3 காப்பி ப்ரப்போசல், உங்களோட பிளான்ட்டை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ரிசர்ச் கொண்டு போகிறேன், இதனால சொசைட்டிக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ரப்போசல் இருக்கணும். அவங்களே ப்ரப்போசல் எந்த மாதிரி இருக்கணும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரப்போசல் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அவங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேங்களா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு கிடைச்சது, எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் அப்ளை பண்ணோம். பட் வந்து எங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து இது கிடைச்சிது. ஓகேங்களா, அந்த ஸ்காலர்ஷிப் இது வந்து அமௌண்ட் கொஞ்சம் கூட, மந்த்லி வந்து 10,000 வரும். ஓகேங்களா, அது 5,000, இது மந்த்லி 10,000 வரும். இது வந்து 3 yearsக்கு வரும். ஓகேங்களா, ஓகே. இதோட ப்ரப்போசல் ஃபார்மேட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம். இது நான் அப்ளை பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. டிஎன்எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து 1 year ஒன்ஸ் இல்லைன்னா 2 years ஒன்ஸ் தான் வரும். ஓகேங்களா, அப்படி வரும்போது அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ரப்போசல் ரெடி பண்ணணும்.
இதுதான் வந்து நான் ரெடி பண்ண ப்ரப்போசல் ஓகேங்களா. இது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். நம்மளோட நேமு, நம்மளோட அட்ரஸ்ஸு, அப்புறம் நம்ம எந்த காலேஜில் படித்தோம், அப்புறம் நம்ம என்னென்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், எத்தனை ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம், அந்த மாதிரி கேட்பாங்க. நம்மளோட பிஎஸ்சி பர்சன்டேஜ், எம்எஸ்சி பர்சன்டேஜ், பிஹெச்டி பர்சன்டேஜ். பிஹெச்டி பர்சன்டேஜ்னா எம்பில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கள்ல, சில காலேஜில் சீக்கிரம் முடிஞ்சிடும், அதோட பர்சன்டேஜும் கூட கேட்பாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வைக்கணும். மார்க் ஷீட் எல்லாம் கூட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரப்போசல் கொடுக்கணும். வேறு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ப்ரீஃப் ரைட் அப் ஆஃப் த ப்ரப்போஸ்டு ரிசர்ச் ஒர்க், அதாவது நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா. டீட்டெயில் ப்ரப்போசல் ஆஃப் த ப்ராப்ளம் ஐடியா, அதுக்கு ஒரு ஒர்க் பிளானும் கொடுக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி சோசியல் ரெலவன்ஸ், அதனால என்ன நடக்கும் உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்னால, அந்த மாதிரி. அப்புறம் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆஃப் த ரிசர்ச் ஒர்க், அதுவும் நீங்கள் கொடுக்கணும். டீட்டெயில் ஆஃப் த ரிசர்ச் கைட், நம்மளோட ரிசர்ச் கைடோட டீட்டெயிலும் கொடுக்கணும். அவங்களோட குவாலிஃபிகேஷன் அதில் வரும். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேப்பர் போட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ரப்போசல், எவ்வளோ ரிசர்ச் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து காலேஜில் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் ப்ரப்போசல் போடுறீங்களா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு அதையும் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. எந்த ஸ்காலர்ஷிப்னா செகண்ட், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது செகண்ட் ஒன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு கிடைச்சது மந்த்லி 5,000, இப்போ 3,000 மாற்றிட்டாங்க ஓகேங்களா. டைரக்டரேட் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன், இது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் த எம்எஸ்சி பர்சன்டேஜ் தான். அதில் எம்எஸ்சி பர்சன்டேஜ் 8க்கு மேலே இருந்ததுன்னா உங்களை ஒரு எக்ஸாம் எழுத வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும். நீங்கள் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அமௌண்ட் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ப்ரப்போசல் ஓகேங்களா. டிஎன்எஸ்எஸ்டி வந்து இது வந்து எப்பயாவது தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரப்போசல் ரெடி பண்ணணும். அந்த ப்ரப்போசல் தான் இந்த மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த ப்ரப்போசலில் தான் இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நீங்கள் எழுத போகிற எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீஃபாக அந்த ப்ரப்போசல் பற்றி, அதோட அவுட்கம், சோசியல் இம்பேக்ட், அதுக்கு அவுட்கம் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் என்னென்ன லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, தென் அது இல்லாமல் கைடோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், அவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கூட கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு உங்களோட ப்ரப்போசலை வந்து ஒரு நம்ம சாஃப்ட் பைண்டிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாஃப்ட் பைண்டிங் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, ஒரு வேளை உங்கள் ப்ரப்போசல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மாதம் 10,000 15,000 இந்த மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா. இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கூட, ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கரெக்டாக தெரில. ஏன்னா வந்து இது யாரும் சொல்லலை, வாங்கினவங்க யாரும் சொல்லலை. ஆனால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட தான், மந்த்லி வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து இதெல்லாம் தேவை. இது டிஎன்எஸ்எஸ்டினா அதுக்கு ஒரு ப்ரப்போசலுக்கு இது எல்லாமே தேவை ஓகேங்களா. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் சொல்கிறேன். அடுத்து தேர்ட் ஒன் வந்து சிங்கிள் கேர்ள் ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா. சிங்கிள் கேர்ள் ஸ்காலர்ஷிப் வந்து பிஜியில் வாங்கினவங்களுக்கு தெரியும், பிஹெச்டியில் வந்து எனக்குமே தெரியாது. சிங்கிள் கேர்ள்னால் உங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும் இது. அவங்க பிஹெச்டி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து எப்போயாவது தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிலாம் இல்லை, அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் சிங்கிள் கேர்ளாக இருந்தால் போதும், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கும். பிஹெச்டி வச்சுருக்கோங்க, எம்எஸ்சி அவங்க கேட்டிருக்கபடி அவங்க அப்ளை பண்ணணும் நம்ம. தென் இதுக்கு மாதம் கூட அந்த அமௌண்ட்டு வரும்போது மாதம் அதுக்கு கேட்பாங்க. அதையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிசி மீட்டிங் மாதிரி 2 மீட்டிங் வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் உங்களோட ரிசர்ச் எந்த மாதிரி போயிருக்குன்னு. பட் இதுதான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டு. இது வந்து நான் பிஹெச்டி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சீனியர், அந்த மாதிரி 4-5 பேர் வாங்கினாங்க. அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பிஹெச்டி முடித்து போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 55,000 கொடுப்பாங்க ஓகேவா. இல்லை நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் 40,000 கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதம் 30,000 கொடுப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் பிஹெச்டி வந்து முடிக்கிற வரைக்கும், இப்போ நீங்கள் 3 வருஷம் படிச்சீங்க, 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறீங்கன்னா 5 வருஷத்துக்கும் மாதம் 30,000 கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே அதிகமாக அமௌண்ட் வந்து இந்த சிங்கிள் கேர்ள் ஸ்காலர்ஷிப் தான்.
2 வருஷத்துக்கு ஒருக்கவோ எப்போவாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனால் அப்ளை பண்ணாம இருந்துடாதீங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சிங்கிள் கேர்ள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்காலர்ஷிப். இது வந்து தேர்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் வாங்கினாங்க இது. ஓகேங்களா? ஒருவேளை நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அமௌண்ட்டை வந்து இதுக்கு தான் அதிகம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று நிமிஷம், இதான் லாஸ்ட் ஒன். ஓகேங்களா? இது வந்து இது வந்து லாஸ்ட் ஒன்று. இதுவும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கினாங்க. ஓகேங்களா? இது இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்போவுமே ஜனவரி மாதம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனால் வருஷம் வரும். இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஜாயின் பண்ண வருஷம் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இயரில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அமௌண்ட்டு வந்து 1,50,000 லட்சம் கிடைக்கும். ஓகேங்களா? வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஸ்காலர்ஷிப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பட்டியல் இனத்தில் உள்ளவங்க அவங்க சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இது வந்து முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். மேபி நீங்கள் இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. இதில் கேட்டிருக்கிறதெல்லாம் எது உங்களுக்கு வேணுமோ ரெடி பண்ணணுமோ பின்னாடி அட்டாச்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வருஷம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2024-25 கல்வியாண்டில் முழு நேர முனைவர் பட்ட படிப்பை மேற்கொள்ளும் தமிழ்நாட்டை சார்ந்த ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவ மாணவியர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை. ஓகேங்களா? ரினியூவலும் பண்ணிக்குவாங்க இது. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் அப்ளையும் பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் நீங்கள் விட்டுட்டீங்க. ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் விட்டுட்டா செகண்ட் இயர் அப்ளை பண்ணி அந்த வருஷத்துக்கான 1,50,000 லட்சத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் முடிக்கிற வரைக்கும் 3 வருஷம்னா 3 வருஷமும் 1,50,000 லட்சம் வாங்கலாம். ஓகேங்களா? செகண்ட் இயர் அப்ளை பண்ணலாம். தேர்ட் இயரில் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் இதை அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதனால் இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன டாப்பிக்கில் வந்து வீடியோ ரெடி பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.